Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி 2026 ஓஎஸ்எம்னால நடந்த மினிஸ்ட்ருமே ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் பண்ணது கரெக்டு தாங்கிற மாதிரி இந்த எவாலுவேஷன் சிஸ்டம் பெஸ்ட் எவாலுவேஷனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு பார்த்தா அவங்களோட வெப்சைட்டே கிராஷ் ஆகி டவுன் ஆகிடுச்சு. எந்த பேரண்ட்னாலையும் ஸ்டூடெண்ட்னாலையும் அப்ளையே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு பார்த்தா 700 rupeesனு வச்சு அதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்தும் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அவங்களே ஆல்ரெடி டிஸப்பாயின்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சூழலில் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே ட்வீட் நிறையா பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு 100 rupeesஆக குறைச்சாங்க. ஓல்டு ஃபீ நியூ ஃபீன்ட்டு இப்போ நீங்கள் போர்ட்டலில் பார்த்தீங்கனாலே இருக்கும் அவங்களோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மை டியர் பேரண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேரண்ட்ஸ், ஏன்னா நானே வந்துட்டு ஜோசா கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறையா பேரண்ட்ஸ் எங்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ புக் பண்ணவங்க எல்லாருமே ஒரு கொஞ்சம் பேர் வந்துட்டு இல்லை சார் நாங்கள் வரல, ஏன்னா எங்களுக்கு வந்து 75% வரல. அதுலேயும் ஒரு சில பசங்களாம் 98-99% ஜேஇ மெயின்ஸில் என்னாலே ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அது மிகப்பெரிய ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்க ஒரு கேஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ஆனால் இதில் மட்டும் காம்ப்ரமைஸே ஆகலை. ஒரு ஸ்டூடெண்ட் 99% மேலே எடுத்திருந்தா நீங்கள் கொஞ்சம் கன்செஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்துட்டு இதில் காம்ப்ரமைஸே ஆகலை. 99% ஜேஇ மெயின்ஸில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் எடுக்க முடியுதுன்னா ஏன் போர்டு எக்ஸாமில் எடுக்க முடியல? இவங்க போர்டு எக்ஸாம் எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு தியரிட்டிக்கல் பேப்பராக பார்ப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஜேஇ மெயின்ஸ் பார்த்தோம்னா அது வந்து ஃபுல்லாக ஆன்லைன் பேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எம்சிக்யூ டைப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே போர்டு எக்ஸாமுங்கிறது ஃபிசிக்கலாக நம்ம எழுதுறது. ஸோ அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறப்ப, ஏன்னா டயக்ராம் வரைவோம், நிறைய மல்டிபிள் கொஷன்ஸ் இருக்குது, எல்லா மாடல் கொஷன்ஸ் இருக்கிறப்ப தான் திங்கிங் வந்துட்டு நமக்கு மல்டிப்ளாக யோசிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போகும்னு தெரில. ஆனால் இந்த தடவை நிறையா ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க. அப்போ கூட இவங்க வந்து இவங்க மேலே இருக்க மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நாங்கள் வந்துட்டு ஆமாம் நாங்கள் தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. நியூஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து பார்த்துட்டேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்துட்டு இது ஒரு டிரான்ஸ்பரண்டானது தான், டிஜிட்டல் எவாலுவேஷனில் ரொம்ப மிஸ்டேக்ஸ் வராது, டோட்டலிங் மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ உங்களுக்கு மார்க்ஸ் வந்துட்டு அதிகமாச்சு, உங்களோட டோட்டல் வந்து அதிகமாச்சுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் கீழே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி மேபி மார்க் குறையவும் செய்யலாம், அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கேன்டு காப்பீஸ் வாங்கி பார்த்தா பிளர்ராக இருக்குது. அப்போ வந்து அவங்க ஒழுங்காக ஸ்கேன் பண்ணாங்களா, அப்போ டீச்சர் வந்து எப்படி மார்க் கொடுத்துருப்பாங்க? அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் கிட்டலாம் நான் கேட்டேன். ஸோ இந்த டவுட் பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அப்போ இது ஆக்சுவல் எவாலுவேஷன் மெத்தட் எப்படி தான் சார் இருக்கும்? இது எப்படி சார் அப்லோட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து இந்த ChatGPT அது இதுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி அப்லோட் பண்ணிட்டோம்னா அதுவே ஃபைனல் மார்க் அப்படி கொடுத்துருமா? இல்லைனா வந்துட்டு இந்த எவாலுவேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக ஒரு டீச்சர் உட்காந்து தான் உங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஏஐ எவாலுவேஷன் சிஸ்டம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினாக அவங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். அந்த கொஸ்டின் வந்த உடனே அவங்களுக்கு வந்துட்டு 1 மார்க் கொஸ்டின்னா 1 மார்க்கா 0 மார்க்காங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுவே 2 மார்க் கொஸ்டினுங்கிறப்ப 1 மார்க் 1.5 மார்க் 2 மார்க்ஸ் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் வரும். அதில் எந்த ஆப்ஷன் அவங்க கிளிக் பண்ணுறாங்களோ அதுக்கு மார்க். அதாவது இங்கே வந்து கீ ஆன்சர் வச்சுருப்பாங்க. அந்த கீ ஆன்சர் செக் பண்ணி எவ்வளோ மார்க் கொடுக்கலாம். அதாவது கிளிக் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போஸ்டிங்கிறது, அதாச்சும் பேஜ் வைஸ் மார்க் இருக்கும், சாப்டர் வைஸ் செக்ஷன் வைஸ்ன்ட்டு அவங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும். அதை எடுத்து எழுதுறதே பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் இந்த தடவை உங்களுக்கு அந்த ஒர்க் லோடு குறைஞ்சிருந்தாலுமே ஒரு டே ஃபுல்லாக ஸ்க்ரீனில் உட்காந்துட்டு இருக்கிறதுமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனாலே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கலாம், அதனாலேயும் மார்க் கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எங்கே எந்த மாதிரி முறைகேடு நடந்துச்சுன்னு தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்கேன் பண்ணுற இடத்துல ஆயிருக்கு, அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்க ஒழுங்காக பண்ணலை, பிளர்ரியாக நிறைய இமேஜஸ் வந்திருக்கு, நிறைய PDF வந்திருக்கு. ஸோ அப்போல்லாம் டீச்சர்ஸ்க்கு ஒழுங்காக மார்க் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்மளால் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா இது வந்து லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். ஜேஇ மெயின்ஸ் இதெல்லாம் கூட செகண்டரி எக்ஸாம் தான். சொல்லப்போனால் ப்ரைமரி கோல் எதுன்னு பார்த்தா நமக்கு வந்து போர்டு எக்ஸாம் தான். போர்டு எக்ஸாம் இல்லைன்னா
எல்லா கேட்டுமே க்ளோஸ் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ ட்ராப் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே ரீஎவாலுவேஷன் மோஸ்ட்லி அப்ளை பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு 23rd வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க. இப்போ வந்து போர்ட்டல் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ரீஎவாலுவேஷனுக்கான ரிசல்ட் எப்போ வருங்கிறதையும் இவங்க வந்து அஃபிஷியலாக சொல்லலை. ஜென்ரலாக ஒரு 2-3 வீக்ஸில் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் எப்போ வரும்னு நமக்கு தெரில. அதே மாதிரி இதனால் ஜோஸால் என்ன சார் பாதிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோசா கவுன்சிலிங் ஜென்ரலாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் June 2 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாச்சும் ஜேஇ அட்வான்ஸ் ரிசல்ட் வந்த மறுநாள் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஜென்ரலாக இருக்க டேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இப்போ சிபிஎஸ்சி இஷ்யூ இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. சிபிஎஸ்சி என்டிஏ இவங்கெல்லாம் வந்து இன்டர்லிங்க்டு தான். எனக்கு தெரிஞ்சு ஜோசா கவுன்சிலிங்கில் டேட்ஸில் சில மாற்றங்கள் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இவங்களுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சிசாப் கவுன்சிலிங்கில் இதே மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலுமே தெரியும். இப்போ வரைக்கும் அப்டேட்டில் வச்சுருக்காங்களான்னு தெரில. ஆனால் வந்துட்டு போன வருஷம் நடந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் ஆகஸ்ட் 1st வீக் தான் வந்துச்சு. ஆனால் நம்மளோட சிசாப் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஜூலை 25th 26th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணி 4 days தான் கொடுத்தாங்க. ஸோ ஆகஸ்ட் 1st முடிஞ்சிடுற மாதிரி கொடுத்தாங்க. ஆகஸ்ட் 1st ரிசல்ட்டும் கன்ஃபார்மான்னு தெரில. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மெயில் பண்ணதுனால அவங்க வந்து டைமை டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்காகவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களால் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு பண்ணிடுங்க. உங்களால் முடிஞ்சால் என்டிஏக்கு ஒரு மெயிலும் அனுப்பிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயில் அனுப்ப தான் அவங்களுக்கு அந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸ் புரியும். இப்போவே ஆல்ரெடி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் ஒரு தடவை மெயில் அனுப்பிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன தான் நம்ம சோஷியல் மீடியாவில் கமெண்ட்டாக பண்ணாலுமே மெயிலுங்கிறத ஒரு ப்ராப்பர் ப்ரூஃப். அதனால் வந்துட்டு என்டிஏக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள். அது வந்துட்டு ஒரு ஜென்யூனான விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு எதுவுமே தவறாக கேட்கல. உங்களுக்கான உரிமைக்காக நீங்கள் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணால் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் June 15 நீங்கள் வந்து June 2 ஸ்டார்ட் பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் மார்க் ஷீட் அலாட்மெண்ட் அது ஒரு மினிமம் ஒரு 10 days போகும். 1 week கண்டிப்பாக போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 weekல 10 days வரும். அதுக்கப்புறம் ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 days டைம் கிடைக்கும். எப்படியும் நமக்கு June 16-17 அப்டேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிட்டா நல்லது. ஏன்னா ரவுண்ட் 1ல உங்களோட பர்சன்டேஜ் நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டில் உங்களுக்கு காலேஜ் சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு உடனே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், ஃபீ பேமெண்ட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அதனால தான் இன்கேஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் வரலன்னா பிரச்சனை இல்லை, செகண்ட் ரவுண்டு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துடுச்சுன்னா உடனே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு அப்போ வந்து நீங்கள் 75% கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணாத மார்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா மேபி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு சீரியஸ் இஷ்யூ ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை விட இன்னொரு பெரிய இஷ்யூ, சிபிஎஸ்சி ஒரு பக்கம் இஷ்யூனா அப்புறம் நீட்டு நான் மட்டும் சும்மா இருப்பேனான்ட்டு அவனுங்க ஒரு பக்கம். அதில் வருஷம் ஏதோ ஒரு ஸ்கேம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீட்டில் ஸ்கேம் நடந்ததுனால நம்ம ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்படுறாங்க. எப்படி சார் நீட்டுக்கும் ஜேஇக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீட் எக்ஸாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீட் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் June 21 ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க எக்ஸாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இப்போ June 21 அதாச்சும் வழக்கமாக பார்த்தீங்கன்னா June 21 அவங்களுக்கு கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் வந்து நிறைய ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்குமே காலேஜ் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு மாதம் டிலே ஆக அவங்களோட லைஃப் அவங்க வந்து எம்பிபிஎஸ்ல அவங்க போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ ஜோசா கவுன்சிலிங்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நீட் ப்ளஸ் ஜேஇ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமம் ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்டாவது லெஃப்ட் ஆகி போவாங்க. அப்போ பியூராக ஜேஇக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சான்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த 30,000 ஸ்டூடெண்ட்ஸு ஜோசா கவுன்சிலிங்லேயே இருந்தாங்கன்னா, ஏன்னா June 21 தான் எக்ஸாம், அதுக்கப்புறம் அவங்க ரிசல்ட் வெளியிடணும், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிப்பாங்கன்னு தெரியாது. அப்போ அது வரைக்கும் ஓகே நமக்கு கிடைச்ச சீட்டை பத்திரமா வச்சுக்கலாம் தான் எல்லா ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டி இருக்கும், எல்லா பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நம்மளால இந்த வருஷம் ப்ரெடிக்ஷன் ரொம்ப டஃப்பாக மாறிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வழக்கமாக ஜோசா கவுன்சிலிங்கில் நான் தான் சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் அதாச்சும் இந்த வெப்சைட்
போய் தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்ட்டு நான் எல்லா வீடியோஸுமே சொல்லிருப்பேன். ஓப்பனிங் ரேங்க், க்ளோசிங் ரேங்க் இந்த வெப்சைட்டில் மட்டும் செக் பண்ணுங்கள். ரேண்டமாக கூகுளில் சர்ச் பண்ணாதீங்க. அது வந்துட்டு ராங் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா அது வந்து நானுமே சர்ச் பண்ணி பார்த்தப்ப தேர்ட் பார்ட்டி வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாம் அது வந்து சர்ச் பண்ணுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அஃபிஷியல் சோர்ஸ்க்குள்ளார அது இந்த அஃபிஷியல் சோர்ஸ்க்குலாம் உடனே வராது. நம்ம கொஞ்சம் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளார போகிற ப்ராசஸ்லாம் அது ஒழுங்காக பார்க்குறதே இல்லை. நீங்கள் எந்த ஒரு ஓப்பனிங் ரேங்க், க்ளோசிங் ரேங்க் செக் பண்ணணும்னா இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுங்கள். ரேண்டமாக செக் பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு ஒரு ராங் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும், ராங் கைடன்ஸாக மாறிடும். அதனால் உங்களோட ஃப்யூச்சரே பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணணுன்னா இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கேயுமே செக் பண்ணாலுமே இந்த ட்ரெண்டும் இந்த வருஷத்து ட்ரெண்டும் மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எந்த வருஷமும் இந்த அளவுக்கு இஷ்யூ நடக்கவே இல்லை. சிபிஎஸ்சி ஃபஸ்ட்டு சிபிஎஸ்சியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 75% கிரிட்டேரியா வாங்காதனால 75% வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க. ஓகே நமக்கு எப்படியோ ஒரு சீட்டு கிடச்சிரும், நிறைய பேருக்கு வரல, நிறைய நல்ல பர்சன்டேஜ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வரலன்ட்டு வாங்கினவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தப்ப நீட் இஷ்யூ வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அவங்களால பேரண்ட்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு சோகம். ஏன்னா ஃப்யூச்சர் போயிடுச்சுன்ட்டு இந்த சிபிஎஸ்சினாலையும் நீட்டுனாலையும் இந்த என்டிஏ என்னைக்கு இந்த எக்ஸாம்குள்ளார வந்துச்சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்னையிலேருந்து பிரச்சனை தான். அதுக்கு முன்னாடிலாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஏன் இந்த என்டிஏவை உள்ளார விட்டாங்கன்னு தெரில. அதுவும் மேஜரான எக்ஸாம்ஸ்லாம் என்டிஏ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லா எக்ஸாமுமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேட் எக்ஸாம் வந்து எனக்கு ஐஐடிஸ் தான் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க என்டிஏ கண்ட்ரோலில் இல்லை. அதர் தேன் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெட் எக்ஸாம், எல்லா எக்ஸாமே யூஜிசி நெட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம், அதுக்கப்புறம் யூஜிசி நெட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம், அதுக்கப்புறம் நம்ம நீட் எக்ஸாம், ஜெஇ எக்ஸாம், ஜெஇ மெயின்ஸ், இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த சியூஇடி எக்ஸாம் எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் கொடுத்துட்டாங்க. எதனால என்னன்னே புரியல. இவங்க என்னைக்கு வந்தாங்களோ வருஷம் ஏதோ ஒரு இஷ்யூ மாறி நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம வேறு பேசுகிறோம், என்ன வீடியோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா ஆல்ரெடி நான் டார்க் ரியாலிட்டின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அதுக்கு மேக்ஸிமம் நான் வந்துட்டு ஒரு அவேர்னஸாக தான் சொன்னேன். இத்தனைக்கும் அந்த வீடியோவில் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனலை பற்றியும் பேசியிருக்க மாட்டேன், எதை பற்றியும் பேசியிருக்க மாட்டேன். அதுக்கே வந்துட்டு நிறைய இடத்துலேருந்து எனக்கு ஃபோன் கால் பண்ணாங்க, நிறைய இஷ்யூ நடந்துச்சு அந்த வீடியோனால். அதில் இத்தனைக்கும் அவேர்னஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், இதனால் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற. இந்த வருஷமே நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் 10th அப்போ பண்ண மிஸ்டேக், என் ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கையே போயிடுச்சு, என் சைல்டோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஆனால் அதுக்கே கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு மேக்ஸிமம் இன்புட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு முடிச்சா நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து உங்களுக்கு பண்ணுற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, அதுக்குமே நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். ஜோசா கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்குறீங்க, என்னால் பண்ண முடியல, சாரி. ஏன்னா வந்துட்டு லிமிட்டட் டைம் தான். ஸோ அந்த லிமிட்டட் டைமில் என்னால் ரொம்ப நேரம் வந்து என்னால் பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பேரண்ட்டுக்கே மினிமம் வந்துட்டு 1 hour to 1.5 hours ஆகலாம். அதுலேயும் சாய்ஸ் ஃபில்லிங் நிறையா இருந்தால் மேபி 2 hours கூட ஆகலாம். இதே டைமிங் தான் உங்களுக்கும் ஆகும். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப மட்டும் ஒரு லேப்டாப் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனோட ஒரு அமைதியான இடத்துலேருந்து பண்ணுறது நல்லது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்டர்நெட் சென்டரில் போயிட்டு பண்ணலாம், அவங்க எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு பார்த்துட்டு அந்த டைமில் போய் பண்ணுங்கள். அவங்க பிஸியாக இருக்கப்போ நேரத்தில் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதேமாதிரி நீங்கள் பண்ணுற என்டையர் ப்ராசஸ்க்குமே நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லாஸ்ட் என்ன இஷ்யூனாலுமே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ப்ரூஃப் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேசும். அவங்க வந்து கேட்கறதுமே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிங்களா, அதுதான் அவங்க திரும்ப கேட்பாங்க. அதனால் ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேணும்னா என்னோட ஜோசா கைடு வாங்கிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு கைடு ப்ரிப்பேர் பண்ணேன். அதுலேயே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஐடியா கிடைக்கும். எப்படி ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் செக் பண்ணணும், எந்த ஆர்டரில் வந்துட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அது மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். Tier 1, Tier 2, Tier 3 அந்த செக்ரிகேஷன் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அந்த ப்ரொசீஜருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பேன். எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேணா நீங்கள் அந்த கைடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி என்னால் கமெண்ட் செக்ஷன் ரிப்ளை பண்ணலன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.